ஹலோ ஹலோ செக் பிரைஸ் லாட். எல்லாருக்கும் கேக்குதா? பின்னாடி இருக்கவங்களுக்கு தெளிவா கேக்குதா? என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாமே. வந்தவர்களை வரவேற்பது நம்ம தமிழர் பண்பாடுப்பா. அந்த விதத்துல இங்க வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்திடலாமா? வாழ்த்தலாமே. வந்தனோ வந்தனோ வந்த ஜனம் வந்தனோ 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 வந்த ஜனம் குந்தனோ சபையோ கேளுங்க வந்தனோ எங்கள வாழ்த்தி நீங்களும் குந்தனோ சபையோ கேளுங்க வந்தனோ எங்கள வாழ்த்தி நீங்களும் குந்தனோ. இப்படியாக எதை தேவனுக்கு செய்யும் பொழுதும் அது ஒழுங்கும் கிரமமா செய்ய சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கு. ஆமா, வில்லுப்பாட்டோட ஒழுங்கு என்ன? சந்தனத்தோம் தானே போட்டிடலாமா? போட்டலாமே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருளுவாயே சுநாதரே. தாளத்தோடு மேலத்தோடு, ஆமா தாளத்தோடு, ஆமா மேலத்தோடு வில்லிசையை பாட வந்தோ. ஆமாண்ணே. பிசுனா என்னதுண்ணே? ஏசுனா யாருண்ணே? தம்பி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அத ஒரு பாட்டா பாடுறேன், கேக்குறீங்களா? பாடுங்கண்ணே. பாடிடுவோம். பிறந்தா பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர். எல்லாம் வாய் திறந்து பாருங்க. புகழ் பாடிட பிறந்தா இயேசு பிறந்தார் உள்ளமதில் இது எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். துடிப்போம் தேவராஜமல்ல ஆவியில் மகிழ்வோம். துதிப்போம் துடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இப்படியாக கன்னி வயிற்றில் பிறந்தார். பிறக்கும் முன் பெயர் வைத்து பிறந்தார். அவருடைய பேர் என்னன்னா இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இன்னும் இயேசுவுக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த பேர்லாம் ஒண்ணு நான் சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்கண்ணே. தாவீதின் குமாரன், ராஜகுமாரன், நம்மை ஆள வந்தவர், நேசகுமாரன், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். இப்போ இவ்வளவு பேசணும்ல, அவரோட ஞாபகத்தை வச்சு ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடலாமே. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ ஒரு வார்த்தை போதாது. அந்த அழகை சொல்லி புகழ ஒரு வார்த்தை போதாது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. நமக்காக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் பாவம் அது மன்னிக்க வந்தது. பாவம் பாவம் அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ராஜாதி ராஜாவ துதிக்கு பாத்திரர், ராஜாதி ராஜாவ ஆராதனை செய்வோம். தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு
இயேசு கிறிஸ்து பிறப்பு அவ்வளவு பெருசானே. அட ஆமா தம்பி, அவருடைய பிறப்பு உலக வரலாற்றையே மாற்றி போட்டுச்சு. அவர் பிறந்த பிறகுதானே கிமு கிபின்னு காலங்களே ரெண்டா பிரிஞ்சது. அவரு பெத்தலகேம் என்ற ஒரு ஊர்ல பிறந்தாரு. பெத்தலகேம் என்ற ஊரு உலகத்தோட நடு மையத்துல இருக்குது, தெரியுமா? ஆமா. யாருப்பா இயேசு பத்தி இவ்வளவு பெருசா சொல்றீங்களே? ஆமா. காலத்தை ரெண்டா பிரிச்சா சொல்றீங்க, உலகத்தோட நடு மையத்துல பிறந்தாரு சொல்றீங்க. ஆமா. அப்ப என்ன ராஜா வீட்டுல பிறந்தாரு இல்ல பெரிய அரண்மனையில பிறந்தாரா? அட தம்பி, நல்ல கேள்வி கேட்ட. அவர் அரண்மனையிலயும் பிறக்கல, பெரிய வீட்லயும் பிறக்கல. எங்க பிறந்தாருன்னு ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறீங்களா? பாடுங்களே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தான் ஆதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தான் ஆதேவ தேவனே, மேன்மை வெறுத்தான் தாழ்மை தரித்தான் ஆத்யாகியாய் வளர்த்தான், மேன்மை வெறுத்தான் தாழ்மை தரித்தான் ஆத்யாகியாய் வளர்ந்தான், ஆத்யாகியாய் வளர்ந்தான், பிறந்தான் பிறந்தான் வாழவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தான், வாழவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தான், கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுங்கேமை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுங்கேமை கோலமதோ, இளையரசைக்க உடையாளங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே, இளையரசைக்க உடையாளங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே, பிறந்தார் பிறந்தார் வானவர் துணி பாடிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் துணி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். இப்படியாக அவருடைய பிறப்பு சிறப்பா இருந்தாலும் நமக்காக தாழ்மையை தரிச்சு ஏழ்மை கோலமா மாட்டுத் தொழுவத்துல வந்து பிறந்தாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்னு. அவர் அவ்வளோ பெரிய தேவனா இருந்தோம், போட மாட்டாங்கல்ல, அவர் அவ்வளோ பெரிய தேவனா இருந்தோம் ஏழ்மையா வந்து பிறந்தாரு. சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க. ஆமா. ஆமா. சொல்லிருவோம். நல்லவர் தான். தாராளமா இருக்கே. அட பயங்கரமான கேள்வி கேட்டீங்க தங்கச்சி, அதையும் ஒரு பாட்டாவே பாடுறேன், கேக்குறீங்களா? பாடுங்கண்ணே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆட்சிய கேட்கவில்லை அந்தத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆட்சிய கேட்கவில்லை அந்தத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா,
நான் தேடி போனதில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் முற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமாண்ணே. சொல்லுங்க. திருடுனா பாவம், ஆமா தானே. பொய் சொன்னா பாவம், கண்டிப்பா. போதைக்கு அடிமையான பாவம், அதுல என்ன சந்தேகம்? இததானே பாவம்னு சொல்றீங்க? இல்லையே, சொல்லு. இததானே எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. தம்பி, இதெல்லாம் தான் நம்ம பாவம்னு நினைக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்க. ஒழுக்க கேடான வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை, பெருமை, பேராசை, கோபம், பொறாமை, காமம், பெருந்தீனி, சோம்பல். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒருத்தரை தப்பா பார்த்தாலே பாவம், மன்னிக்கலனாலும் பாவம். இன்னும் சொல்லணும்னா, உன்ன மாதிரி இன்னொருத்தரை நீ நேசிக்கலன்னு வச்சுக்கோ, அதுவே பாவம் தம்பி. அண்ணே சொல்லுங்க. புரியுவாங்கப்பா. அண்ணே, அப்ப இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்காத காரியமானே? ஆமா. அப்ப என் பாவத்தை சாபத்தெல்லாம் நான் எப்படி நான் தொலைக்கிறது? அப்ப அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்காதானே? இருக்குதே. ஆடு ரத்தம், மாடு ரத்தம், அந்த மாதிரி ஆடு மாடு இந்த கோழி எல்லாம் பலி செலுத்தினா அதுக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது மாதிரிலாம் இருக்கானே? சரி தம்பி, உன் கேள்விக்கு தெளிவான பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்கண்ணே. தேவனால உருவாக்கப்பட்ட ஊர்வன, பரப்புவன எல்லா ஜீவராசிகளும் கர்த்தருடையது. அதை உண்டாக்குனது யாரு? கர்த்தர்ப்பா. ஏன் முழிக்கிறீங்க எல்லாம்? அவர் ஒருபோதும் பலிய விரும்புறதே இல்ல. ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ, மனுஷ ரத்தமோ உங்களை என்னைய விடுவிப்பதே இல்ல. அவரு உங்களுக்காகவே எனக்காகவே ஏற்கனவே சிந்தின ரத்தம் தான், கல்வாரி சிலுவையில சிந்தி வச்சது தான் உன்னையும் என்னையும் கழுவி சுத்திகரிச்சு பரலோகம் கொண்டு சேர்க்கும்பா. இதையும் ஒரு பாட்டா பாடுறேன், கேக்குறீங்களா? ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்ல, ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்ல, மனுஷ ரத்தம் மிருக ரத்தம் விடுதலை இல்ல, மனுஷ ரத்தம் மிருக ரத்தம் விடுதலை இல்ல. விடுதலை தர ரத்தம் ஏசு ரத்தமுங்க, விடுதலை தர ரத்தம் ஏசு ரத்தமுங்க, ரத்தமோ ரத்தம் ஏசு ரத்தமுங்க, நமக்கு ஜெயம் தரும் ரத்தம் ஏசு ரத்தமுங்க, ரத்தமோ ரத்தம் ஏசு ரத்தமுங்க, நமக்கு ஜெயம் தரும் ரத்தம் ஏசு ரத்தமுங்க. என்ன தம்பி, இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதுண்ணே. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல நமக்காக சிந்தின ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம பாவம் முழுசா சுத்திகரிக்கப்படும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுண்ணே. ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சொல்லுமா. எல்லா வீட்லயும் ஸ்டார்னு ஒண்ணு கட்டுறாங்க, அது ஏன் கட்டுறாங்கன்னு தெரியாமலே நானும் கட்டிட்டு இருக்கேன். இப்படிதாம்மா பல பேர் ஏன் வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்து நிக்கிறாங்க. அப்படியாண்ணே? சரி, அடுத்த வாட்டி சரி, அது போகட்டும். யார் ஏன் கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணே. சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்கண்ணே. நம்ம கட்டுற ஸ்டாரு பைபிள்ல ஒரு வரலாறே இருக்கு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறப்பாருன்னு
பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளால உலகத்துல எழுதி வச்சிருக்கு. அப்படியானே? அந்த எழுதி வச்ச சாரி இப்படி என்னன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறப்பாருன்னு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளால எழுதிப்பட்டு வச்சிருக்கு. அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை அநேக சாஸ்திரிகள் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எப்ப வருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு. அவரு வர்றத ஒரு நட்சத்திரம் காட்டி கொடுத்துருச்சு. அந்த நட்சத்திரத்தை இவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. எப்படி போறாங்க? போறாங்க. இப்படி போற போது அந்த நட்சத்திரம் அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு மேல வந்து நின்னுச்சு. அப்ப கீழே பார்த்தா அந்த குடிலுக்குள்ள அந்த குழந்தை இருக்குது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பிறந்தது ராஜா, அதனாலதான் நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. இப்படி வழிகாட்டினதுனாலதான் அந்த நட்சத்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ளயும் கட்டுறோம். நம்ம வீட்டுல கட்டுறதுனால இயேசு நம்ம வீட்டுக்குள்ள பிறந்துட்டாருன்னு அர்த்தம். உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. நம்ம வீட்டுக்குள்ள ஸ்டார் பிறக்கிறது முக்கியம் இல்ல, சாரி இயேசு பிறக்கிறது முக்கியம் இல்ல. சொல்லுங்கண்ணே. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இயேசு பிறந்துட்டா நீயும் ஒரு ஸ்டாரு, நானும் ஒரு ஸ்டாரு. ஓ அப்படியானா? அப்படிதாமா. ஆமாமா, அது ஒரு பாட்டாவ பாடுறேன், கேக்குறீங்களா? வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்துல நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. நட்சத்திரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. தேடி வந்த தேவகரம், சூழ்ந்திருந்த பாவமரம். தேடி வந்த தேவகரம், சூழ்ந்திருந்த பாவமரம். தேவகரம் தேடி வந்தது, பாவமரம் ஓடி போனது. தேவகரம் தேடி வந்தது, பாவமரம் ஓடி போனது. வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். மாளிகையும் இல்ல, மகுடமும் இல்ல, மனவர் வந்தாரு மனக்கவலை இல்ல. மாளிகையும் இல்ல, மகுடமும் இல்ல, மனவர் வந்தாரு மனக்கவலை இல்ல. அழகா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும். அழகா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும். நம்மோடு உறவாட ஒரு பாலனாய், அதுவும் புது ஏதோ இல்லாமலே. நம்மோடு உறவாட ஒரு பாலனாய், அதுவும் புது ஏதோ இல்லாமலே. இயேசு என்ற நாமம் என்றென்றும் எப்போதும். வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். சரிண்ணா, இயேசு இப்ப வராரு அப்ப வராருன்னு சொல்றீங்க. ஆமா, அவர் எப்பதானா வராரு? அது எனக்கே தெரியாதும்மா. என்னன்னா சொல்றீங்க? ஆமாம்மா, இதா ஒருவரை தவிர வேற யாரு ஒருவருக்கோ இயேசுவின் வருகையை பத்தி தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப நாளா ரகசியமா தான் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இயேசுவினுடைய வருகைக்கு நிறைய அடையாளங்களை நீங்க நியூஸ்ல பேப்பர்ல பாத்திருப்பீங்க. என்னென்ன சொல்றேன், நோட் பண்ணி பாக்குறீங்களா? அங்கங்க பூமி அதிர்ச்சி நடக்குதா? கொள்ளை நோயில வார வாரமா வாரின்னு போறாங்களா? சந்திரன் ரத்தமா மாறுதா? சூரியன் ஒளி கொடுக்க மாட்டுது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்களா? இதெல்லாம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு அடையாளம். அவர் வரமாட்டேன்னு சொல்ல, வருவாரு, எப்ப வேணாலும் வருவாரு. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் அவர் கேக்குறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுனே. பாடிடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவ
தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எமேசு மகாராஜனே வந்திடுவார். அண்ணே, எத்தனையோ பேர் இந்த பூமியில வந்து பிறந்திருந்தாலும் ஆமா, இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு யாராலும் ஈடாக முடியாது இல்லண்ணே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க தம்பி. அதே ஒரு பாட்டா பாடிடுவோமா? பாடுங்கண்ணே. எத்தனையோ பேரு இங்கு பிறந்திருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு ஈடாகுமா? எத்தனையோ பேரு இங்க பிறந்திருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு ஈடாகுமோ? பத்தர மாசு தங்கம் பரலோக யூத சிங்கம், பத்தர மாசு தங்கம் பரலோக யூத சிங்கம். சுத்தமான இதயம் இந்த நாளில் இங்கு உதயம், சுத்தமான இதயம் இந்த நாளில் இங்கு உதயம். ஏ தந்தானே தந்தானே தான தந்தன தந்தனே, ஏ தந்தானே தந்தானே தான தந்தன தந்தனே, ஏ தந்தானே தந்தானே தான தந்தன தந்தனே, ஏ தந்தானே தந்தானே தான தந்தன தந்தனே. ஆமா தம்பிங்களா, இவ்வளவு நேரமா நம்ம எப்ப முடிப்போம் உட்காந்து பாத்து நிக்கிறாங்களே. இவங்க எல்லாரையும் பொறுமையா கேட்டாங்கல்ல. ஆமா, இவங்கள ஒரு வாழ்த்திடுவோமா? வாழ்த்திடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லு பாட்டு கேட்டவர்கள், வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லு பாட்டு கேட்டவர்கள், வாழியவே 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 வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே.